க்ரூனிங் PGTRB காம்ப்ளெக்ஸில் சில இம்பார்ட்டன்ட் ரிசல்ட் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா லிமிட் n tends to infinity n power 1 by n is equal to 1. Second one, limit n tends to infinity 1 divided by n factorial whole power 1 by n is equal to 0. So third one, limit n tends to infinity 1 plus 1 by n whole power n is equal to e. Fourth one, limit n tends to infinity 1 plus a by n whole power n equal to e power a. Fifth one, limit n tends to infinity 1 minus 1 by n whole power n equal to e power minus 1 or 1 by e. ஸோ இந்த ரிசல்ட் வச்சு நம்ம ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் ஆர் ஒரு சீக்வன்ஸ் கொடுத்தோம்னா கன்வர்ஜென்ட் எது கன்வர்ஜென்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கலாம். சூப்பர் சம் பாருங்க. இதில் find the value summation n ranges 1 to infinity z power n divided by n square. ஸோ இங்கே an பார்த்தீங்கன்னா an-ஓட வேல்யூ 1 by n square by n square. ஸோ an plus 1 ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1 by n plus 1 whole square. ஸோ நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் r equal to limit n tends to infinity an divided by an plus 1. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா an வேல்யூ limit n tends to infinity 1 by n square. ஸோ இது ஃபஸ்ட்டு வரும். ஸோ இதை அப்படியே அப்ளை பண்ணும்போது டிவைடுக்குனா ரெசிப்ரோக்கல் ஆகிட்டு மேலே போயிடும். n plus 1 whole square. ஸோ இதில் காமனாக n ஸ்கொயர் வெளியே எடுத்தோம் அப்படின்னா லிமிட் n tends to infinity 1 by n square. n ஸ்கொயர் எழுதிட்டோம்னா 1 plus 1 by n whole square வரும். இந்த n ஸ்கொயர் கேன்சல் ஆகுது. ஸோ இதோட வேல்யூ இங்கே என்னக்கு இன்ஃபினிட்டி போட்டிங்கன்னா ஆன்சர் என்னன்னா 1. ஸோ ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் r equal to 1 அப்படின்றது சரியான ஆன்சர். ஸோ இந்த ரிசல்ட்டை நம்ம இதுக்கு தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ இதே மாதிரி சில சம்ஸ்க்கு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு evaluate summation 4 plus 3i whole power n z power n. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா a plus ib ஸோ காம்ப்ளெக்ஸ் ஃபார்மேட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் an அப்படின்றது என்னென்னா 4 plus 3i. ஸோ இங்கே பவர் பார்த்தீங்கன்னா n இருக்குது. ஸோ பவர் n இருந்தால் ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் ரெண்டாவது ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணணும். அதாவது எட்மண்ட்ஸ் ரூல், காசி எட்மண்ட்ஸ் ஃபார்முலான்னு சொல்லுவோம். ஸோ அதன்படி 1 by r is equal to limit n tends to infinity modulus of an power 1 by n. ஸோ இங்கே பவரில் n வந்ததுனால இந்த ஃபார்முலா. ஓகேவா? ஸோ லிமிட்
n tends to infinity, modulus of an. ஸோ ஏயோட வேல்யூ பார்த்தீங்கன்னா modulus of 4 plus 3i. 4 plus 3i பவர் n, பவரில் ஹோல் பை. ஓகேவா? ஸோ இதுக்கு பவர் n இருக்குது, இதுக்கு ஹோல் பவர் 1/n. இது ஃபார்முலா வரக்கூடியது. இது உள்ள இருக்க ஏனோட வேல்யூ. ஏனோட வேல்யூ பார்த்தீங்கன்னா பவர் n. ஸோ லிமிட் n tends to infinity. இது போலாம் தெரியும். காம்ப்ளெக்ஸ் மாடல்ஸ் ஆஃப் a plus a அப்படின்னா ரூட் ஆஃப் a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் 4 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர் வரும். ஸோ இதில் n கேன்சல் ஆகிடுது. ஸோ 4 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர்னா இங்கே n-க்கு வேலை இல்லை. இப்போ 16 + 9 ரூட் 25. ஸோ ஆன்சர் இஸ் 5. ஸோ 1/r ஓட வேல்யூ 5. ஸோ ஆரோட வேல்யூ 1/5 radius of convergence. So radius of convergence will find the value, evaluate. So எப்படி கேட்டாலும் இந்த மெத்தடு. ஸோ இதை ஃபாலோ பண்ணுங்க. ஸோ இதிலே ஒரு இன்னொரு நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின். சம்மேஷன் 2 power n divided by n factorial. So find the value of or evaluate. Summation 2 power n divided by n factorial into z power n. So here a n is equal to 2 power n divided by n factorial. So இங்கே an ஓட வேல்யூ நார்மலாக இருக்குது. ஸோ இதில் an plus 1 கண்டுபிடிச்சிங்க. an plus 1 வேல்யூ 2 the power of n plus 1 divided by n plus 1 factorial. ஓகேவா? ஸோ இதை அப்படி நீங்கள் சப்ஸ்டிட்யூட் பண்ண வேண்டியதுதான். r is equal to limit n tends to infinity an divided by an plus 1 equal to an value 2 power n divided by n factorial. ஸோ இது ரெசிப்ரோக்கல் ஆகிடும். ஸோ n plus 1 factorial divided by 2 power n plus 1. ஸோ இதில் நம்ம n ஃபேக்டரியல் வெளியே எடுத்துருவோம். இதில் 2 power n பிரிச்சிடலாம். ஸோ 2 power n divided by n factorial. இதில் n factorial into n plus 1. ஸோ n plus 1 factorial n factorial into n plus 1 இதெல்லாம் divided by 2 power n into 2 power 1. இதெல்லாம் நம்ம கட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இருக்கிறது n plus 1 divided by 2. n plus 1 divided by 2. ஸோ நம்மளுக்கு தெரியும் n is equal to infinity போடும்போது இதோட ஆன்சர் என்ன ஆகுதுங்க? இன்ஃபினிட்டின்னு ஆகிடும். ஸோ லிமிட் n tends to infinity போட்டோம்னா இன்ஃபினிட்டி. ஸோ ஆரோட வேல்யூ என்னன்னா இன்ஃபினிட்டி. தட் இஸ் ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? மீதி அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.